ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மாயாவின் ஆன்மீக பயணங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இந்த சேனல்ல அரிய கோயில்கள், அதிசயமான ஆன்மீக இடங்கள் மற்றும் அந்த இடங்களில் மறைந்திருக்கும் சக்திகளை பற்றி பார்க்க போகிறோம். ஹரஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நாம பார்க்க போறது சென்னைக்கு அருகில் இருக்கும் அற்புதமான சிவஸ்தலம் ஸ்ரீ இருதயலேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலின் பெயரே ரொம்ப ஸ்பெஷலுங்க. இருதயம் என்றால் ஹார்ட், இருதயலேஸ்வரர் என்றால் இதயத்தில் குடியிருக்கும் ஈஸ்வரன். இந்த கோயிலோட மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த கோயிலுக்கு வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அப்படி இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நம்புறாங்க. அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த கோயில்ல? ஏன் இந்த கோயில் இவ்வளவு பவர்ஃபுல்லா பேசப்படுகிறது? வாங்க இந்த கோயிலோட வரலாற்றுக்குள்ள போகலாம். இந்த கோவிலோட வரலாறு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எத்தனை வருஷமா இந்த கோவில் வந்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட என்னுடைய வயசு 60 வயசு ஆகுது. 10 வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஊர் தான் சொந்த ஊருங்கிறதுனால 10 வயசுலேருந்தே வந்துகிட்டு இருக்கேன். இந்த கோயில் என்னென்னா காஞ்சிபுரத்தில் பல்லவ அரசன் காலத்தில் கட்டப்பட்டது. அப்போ காஞ்சிபுரத்தில் அங்கே ஈஸ்வரன் கோயில் கட்டி அவர் கும்பாபிஷேகம் பண்ணுற நேரத்தில் அன்று இரவு வந்து கடவுள் தோன்றார் அவர் கண்ணில். இன்னைக்கு உன்னுடைய கோயிலுக்கு என்னால் வர முடியாது, என்னங்க ஐயா உங்களை நம்பி இவ்வளோ பண்ணிட்டேன், கடைசியில் நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி? இல்லை, திருநின்ற ஊரில் பூசலார் நாயனார் எனக்காக கோயில் கட்டி வச்சுருக்கார், முதல்ல அங்கே போய் கும்பாபிஷேகம் பண்ணு, அப்புறம் இங்கே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு கடவுள் சொன்னார். காட்சி கொடுத்ததுனால அவர் மறுநாளுக்கு வந்து பார்த்தாரு. இங்கே வந்து பார்த்தா கோயில் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் அப்படி சுற்றி விசாரித்தப்போ சாதாரண அடியவர். அவர்கிட்ட போய் கேட்டேன்னா, கோயில் கட்டிட்டீங்களா? இப்படியா வந்து கடவுள் தோன்றினாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, மனசால கோயில் கட்டியிருக்கிறேன், எனக்கு கட்ட முடியாது, எனக்கு கோயில் கட்டணும்னு ஆசை அப்படின்னா அந்த மேப்பு போட்டு கொடுக்குறாரு அந்த அடியவர். அது அந்த பல்லவ அரசன் இதே மாதிரி அமைப்பில் கோயில் கட்டி இங்கே கும்பாபிஷேகம் பண்ண பிறகு இந்த பூசலார் நாயனாரும் அங்கே போய் காஞ்சிபுரத்தில் போய் பண்ணாங்க. நான் கடவுள் காட்சி கொடுத்த இடம் அப்படிங்கிறனால இந்த ஊர் பெயரே திரு நின்ற ஊர் அப்படிங்கிற பெயர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதய நோயாளிகளுக்கு இந்த ஆலயம் வந்து வழிபட்டாங்கன்னா அந்த எப்படியாப்பட்ட இதய நோயாளியை குணப்படுத்துறது அந்த பூசலார் நாயனார் சிலை எங்கே இருக்கும், அதை நினச்சி வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைச்சிது. பல பேருக்கு அது மாதிரி இருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கிற துர்க்கையினுடைய தனிச்சிறப்புங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, செவ்வாய்க்கிழமை காலையில் சிவப்பு மலர் கொண்டு அந்த காலடியில் சிவப்பு மலர் அர்ச்சித்து வழிபடுறவங்களுக்கு அவர்களுக்கு தேவையான நன்மையான செயல் 11 வாரம் போகலாம், 11 வாரம் தொடர்ந்து வரணும். ஆனால் 3வது வாரத்துலேருந்து அந்த பலன் அவர்கள் நிச்சயமாக அடைவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்கும்போது எனக்கு சொன்னவங்க அப்படி தான் சொன்னவங்க, 11 வாரம் தொடர்ந்து போங்க அப்படின்னாங்க. எனக்கு 3வது வாரத்தில் எனக்கு இன்டர்வியூ வந்து 4வது வாரத்தில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அதே போல் இந்த சூரியன், இங்கே இருக்கிற சூரியனை வந்து வழிபடுறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற தடைகள் எல்லாம் நீக்கி வைப்பார். அதுக்கு என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையில் அகல் விளக்கு ஏற்றணும், 1ஓ 2ஓ. அந்த அகல் விளக்கில் அடியில் கோதுமை வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு ஏற்றுனாங்கன்னா இத்தனை வாரங்கிறது இல்லை, அவங்க செய்ய 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 அந்த நம்பிக்கையோடு வர வர அவங்க வாழ்க்கையில் உள்ள தடைகள் எதிரிகள்லாம் நீங்கிடுவாங்க. அந்த அனுபவம் எனக்கு இந்த ஆலயத்தில் இருக்குது. இந்த ஆலயம் சிறப்படைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த பள்ளியினுடைய உயர்நிலை பள்ளியினுடைய ஆசிரியர் திரு ஜெகதீசன் ஐயா அவர்கள், தமிழ் ஐயா அவர்கள் இந்த ஊருக்குள்ளே தான் இருந்தாங்க. அவர் தான் இந்த கோயிலை எடுத்து நல்ல ஒரு புனரமைப்பெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு அறிய வைத்து, அதனால் திருநின்ற ஊர் மட்டும் இல்லை மணக்கோயிலூர்னு பழைய பெயர் உண்டு. ஆமாம், மணக்கோயிலூர்னு பழைய பெயர் உண்டு. அதே போல் சிவபெருமானும் மிகவும் சிறப்பு வாய்ந்த, நம்பி வருபவர்களுக்கு அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய சுற்றுலாத்தலம் பயணிகள்லாம் நிறைய பேர் வந்து இங்கே வழிபடுறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உழவார பணிக்காக வேறு மாவட்டங்கள்லாம் இருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு சிவபக்தர்கள் அடியவர்கள்லாம் வந்து செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறார், அவர் எனக்கு காணும். தினமும் சண்டேயில் வந்து காலையில் உள்ளெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டு அந்த அர்ச்சகத்துக்கு தேவையான பணியெல்லாம், ஆனால் அவரை பார்த்து அடியவர் மாதிரி இருப்பார். அது மாதிரிலாம் நிறைய கோயிலுக்கு நிறைய பேர் செய்கிறாங்க. சில நேரங்களில் நம்முடைய தேவையை கனவில் வந்து சிவன் காமிப்பார். இதுக்கு என்ன தேவை, இந்த கோயிலுக்கு என்ன தேவை
அப்படிங்கிறது அவரே வந்து கேட்பார். எனக்கு ஒரு 1001 ரூபா செலவுக்கு பத்தாது, உன்னால் தர முடியுமாப்பா? அப்படிலாம் சில கனவுல காட்சி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஐயா தமிழையா கிட்ட வந்து அவங்க கேட்டாங்க, ஐயா கொடுங்கம்மா, கடவுள் தானே கேட்டிருக்காரு, கொடுங்க ஆலயத்துக்கு அப்படின்னு. அது மாதிரி நிறைய இந்த ஆலயம் வந்து மிகவும் சிறப்பு பெற்ற ஆலயம். இப்பொழுது ஒரு 30 ஆண்டு காலமாகத்தான் வெளி மக்களுக்கு நல்ல பிரபலமாகி நிறைய வெளியிலிருந்து அடியவர்கள்லாம், நிறைய சிவனடியார்கள் வராங்க, உழவார பணி செய்கிறாங்க. உண்மையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்பி வருபவர்களுக்கு அவர்களுடைய குறைகளெல்லாம் தீர்த்து வைக்கிற சிவபெருமான், இந்த பக்கம் துர்கை அம்மை, அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி, இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி ரொம்ப புகழ்பெற்றவர். இந்த குரு நமக்கு என்ன செய்யணுமோ நமக்கான வழிகாட்டுதலை அவர் தருவார். நம்ம நாளைக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய இந்த கோவிலுடைய தனிச்சிறப்பு. இப்பொழுது இந்த கோவில்களுக்கெல்லாம் நிறைய வயல்வெளிகள்லாம் இருக்குது. சொந்தமான கோவிலுக்கு சொந்தமான வயல்வெளிகளிலிருந்து வரக்கூடியதாக பிரசாதம் செய்கிறது எல்லாம். அதே போல் வெளியிலிருந்து வர்றவங்களும் நிறைய இந்த ஆலயங்களுக்கு பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றியை கொடுக்குறது இந்த கோயில். பல சிவன் மட்டுமல்ல, துர்கை மட்டுமல்ல, குரு மட்டுமல்ல, அதே மாதிரி இங்கே இருக்கிற முருகப்பெருமான் கிருத்திகை அன்னைக்கு வந்து வழிபடுறவங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. தீபம் ஏற்றுவது இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சிவாயம் சிவாயம் சிவாய். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கோயில் மிகவும் பழமையான சிவஸ்தலங்களில் ஒன்று. இங்கே சிவபெருமான் இருதயலீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். மனிதர்களின் இதயத்தில் இருக்கும் துயரங்களையும் வேதனைகளையும் நீக்கி அமைதி தரும் ஈஸ்வரராக இவர் பக்தர்களால் நம்பப்படுகிறது. சில கோயில்கள் நாம கண்ணால மட்டும் பார்ப்பதற்காக இல்லைங்க, அத நம்ம மனசால கூட உணரணும். அப்படிப்பட்ட டிவைன் ஃபீல் தரும் இடம்தான் இந்த ஸ்ரீ இருதயலீஸ்வரர் திருக்கோயில். இங்க வரக்கூடிய பக்தர்கள் எதை ஆழமாக நம்புறாங்கன்னு தெரியுமா? இங்க வந்து மனசார வேண்டிக் கொண்டால் மனக்குழப்பம் குறையும், குடும்ப அமைதி கிடைக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் குறையும், மனதிற்கும் இதயத்திற்கும் ஒரு அமைதி கிடைக்கும்னு நம்புறாங்க. அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இந்த ஊர் திருநின்ற ஊர். இந்த ஊரிலே 1300 வருடங்கள் முன்பாக பூசலார் என்கின்ற அந்தனர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு திருக்கோயில் கட்ட வேண்டும் என்கின்ற நீண்ட ஆசை இருந்தது. ஆனால் அவரிடத்து பணம் இல்லை. அதனால் மனதினாலேயே இறைவனுக்கு திருக்கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதற்கு நாள் குறிக்கின்றார். அவர் வாழ்ந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. அந்த சமயத்திலே காஞ்சிபுரத்திலே ராஜசிம்மன் சொல்லக்கூடிய ராஜசிம்மன் காஞ்சி ஆண்டு வந்தான். அவன் காஞ்சிபுரத்திலே எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு கைலாநாதர் கோயிலை கட்டி அவனும் கும்பாபிஷேகம் செய்கின்றான். அவன் மன்னன், பூசலார் அண்ணன். பூசாரர் கட்டிய கோயில் கும்பாபிஷேகமும் காஞ்சிபுரம் ராஜசிம்மன் பள்ளி கட்டிய கும்பாபிஷேகம் ஒரே நேரமாக இருக்கின்றது. மன்னிடத்தில் கர்வம் அதிகமாக இருக்கின்றது. விடிந்தால் கும்பாபிஷேகம். இரவு தூங்கும் பொழுது மன்னுடைய கனவுலை சிவன் சொல்கின்றார், ராஜசிம்ம பல்லவா, உன்னுடைய கும்பாபிஷேகம் நான் வரப்போவதில்லை. நாளை காலை நின்ற ஒரு பூசல் அன்பன் நெடுநாள் நின்று செய்து நன்றி நாளைக்கு நாளை நாம் புகுவோம். நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழிந்து கொள்வா என்று கொன்றைவா சடையார் தொண்டர் கோயில் கொண்டு போந்தார். அதாவது இறைவன் மன்னனுடைய கனவுகளை சென்று, நாளை கும்பாபிஷேகம் நான் வரப்போவதில்லை, உன்னுடைய கும்பாபிஷேகத்தை தள்ளி வைத்துக்கொள், நான் தின்ற ஒரு பூசார் கோயில் செல்ல போகிறேன் என்று கூறிவிட்டுகின்றார். மன்னன் எழுந்து மந்திரியை கூப்பிட்டு அவன் செய்யக்கூடிய கும்பாபிஷேகத்தை நிறுத்திவிட்டு நின்றூர் வருகின்றான். திருநின்றவூரிலே கோயில் எதுவும் இல்லை. பூசலாரை வணங்கி, ஐயா, நீங்கள் கட்டிய கோயில் எங்கே இருக்கின்றது என்று கேட்கின்றார். அப்பொழுது பூசலார், மன்னா, நான் கோயில் கட்டவில்லை, மனதினாலேயே மீண்டும் கட்டியிருக்கின்றேன் சொல்லும்பொழுது அவரது இருதயத்திலே எல்லாம் வல்ல இருதயாலீஸ்வரர், மரகதாம்பிகை மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சி எல்லாம் மன்னனுக்கு தெரிகின்றது. மன்னன் அதே மாதிரியாக இந்த கோவிலை கட்டி இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடித்துவிட்டு பின்னர் காஞ்சிபுரம் கைலாந்தர் கோயில் கும்பாபிஷேகின்றான். பூசலார் நாயனார் மனதினாலே வந்த இறைவன் என்பதால் இறைவனுக்கு மணக்கோயில் கொண்ட மாணிக்கநாதர் என்று பெயர். வடமொழியிலே இருதயாலீஸ்வரர் என்று பெயர். இறைவனை வணங்கினால் இருதய நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம். எனவே இத்திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் இருதயவாதிகள் இருந்தால் மனதாலே தியானித்தாலே இறைவன் திருப்பார் என்பது ஐதீகம். கோயிலுக்கு வருகின்ற நபர்கள் எல்லாம் வல்ல மரகதாம்பியுடன் இருதயத்தை பிரார்த்தித்து பயன்பெறும் உங்களை வேண்டி கேட்கிறோம். எனது பெயர் பினாகபாணி குருக்கள். எனது செல் நம்பர் 8072234415. நன்றி. நீங்களும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து இந்த டிவைன் எனர்ஜியை ஃபீல் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் அரிய ஆன்மீக பயணங்களுக்கு மாயாவின் ஆன்மீக பயணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
சென்னைக்கு அருகில் இருக்கும் ஸ்ரீ இருதயலீஸ்வரர் கோயிலோட ஃபுல் லொகேஷன் உங்களுக்கு வேணுமா? அப்போ கமெண்ட்ல மாயான்னு டைப் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு லொகேஷனை பர்சனலா நான் ஷேர் பண்றேன். இதே மாதிரி வேற ஒரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆன்மீக பயணத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.